எல்லா மதத்துலேயும் அர்த்தம் இருக்குது, எல்லா மொழிகளையும் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் கருப்பொருள் ஒரே பொருளை தான் குறிக்கும். அது மெய் கடவுளை தவிர வேற அல்ல. இந்த உண்மைகளை புரிஞ்சால் ஜாதி சண்டை ஏன் வருது, மதச்சண்டை ஏன் வருது, உயர்வு தாழ்வு ஏன் வருது, ஏற்றத்தாழ்வுகள் ஏன் வருது, பிறப்புக்கு எல்லா உயிருமன் சொல்கிறது எவ்வளோ உண்மையான தத்துவம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது எவ்வளோ அருமையானது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எவ்வளோ அற்புதமான தத்துவம். கிறிஸ்தவர்கள் கண்கள் திறக்கணும். மத போதர்கள் இதை சொல்லி கொடுக்குறதில்ல. பழைய ஏற்பாட்டிலையே படிக்கிறதுனால அந்த ஜாதி புத்தி மத புத்தி அவங்களுக்கும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களை யூதர்களாக மாற்றக்கூடிய, இஸ்ரவேல் ஜனங்களாக மாற்றக்கூடிய ஒரு அபாயத்தில் தள்ளிவிடப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நாம் சுதாரித்து கண்கள் திறந்து அதுக்கு எதிராக பேசிட்டு வர்றோம், சத்தியத்தை சொல்லிட்டு வர்றோம். புரிஞ்ச